இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கட்டும். விடுமுறை நாள் என்ற அடிப்படையில் மனதுக்கு நிம்மதியாகவும் அதே நேரம் எல்லாம் நாட்களும் போல உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கட்டும். குறிப்பாக இன்றைய தினம் 24ஆம் திகதி 1ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. அநேகமாக இந்த வருடம் தொடங்கி மிக வேகமாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை பொழுதிலும் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. குறிப்பாக இன்று நாம் என்பது நேற்றையதன் விளைவு என்று சொல்வார்கள். ஆக இன்று நாம் என்ன செயல்களில் ஈடுபடுகிறோமோ, எந்த எண்ணத்தில் இருக்கின்றோமோ அதுவே நமது நாளையை உருவாக்கி தருகிறது. இந்த சிந்தனையை உங்களுக்காக காலை பொழுதில் வழங்கிய நெஸ்டமோல்ட்டோடு சேர்த்து இன்றைய பத்திரிகையில் ஒரு பார்வை பகுதிக்கு செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை என்றபடியினால் சில சிறப்பு பதிப்புகளும் உள்வாங்கி வளமையான பிராந்திய பத்திரிகைகள் வந்திருக்கிறது. வழக்கம் போல ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க தலைப்புச் செய்திகளோடு சேர்த்து செய்திகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றுத்தனமானதே ஆணைக்குழு, அதை ஐநா நம்பிவிடக்கூடாது என்கிறார் சூகா என்ற ஒரு செய்தி தலைப்புச் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி ஆணைக்குழுவால் ஜெனீவாவில் எதுவுமே ஆகாது, இது முழு கேலிக்கூத்து என்கிறார் சுமந்திரன். இது ஒரு கண்துடைப்பு என்ற ஒரு செய்தி கஜேந்திரகுமாரினுடைய புகைப்படத்தை செல்வராஜா கஜேந்திரனுடைய புகைப்படத்தை தாங்கி மற்றும் ஐநாவை சமாளிப்பதற்கு முயற்சி என்கிறார் மனோ. ஐநாவின் உறுப்பு நாடுகளை திசை திருப்பும் போலி முயற்சி, ஜனாதிபதியின் மூவரடங்கிய குழு குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விசனம், பொதுஜன வாக்கெடுப்பு கோர இதுவே தருணம், காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வலியுறுத்து, தமிழர் வாழ்வுரிமையை காக்க இன்று அவசர கலந்துரையாடல், அனைத்து தரப்புகளுக்கும் அழைப்பு, பீரிஸுக்கு தொற்றில்லை என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இது தவிர 2ஆம் பக்கத்தில் அத்தியாவசிய பொருள்களுக்கு நிலையான விலை, 10ஆம் பக்கத்தில் அத்துரலிய ரத்னதேரரின் எதற்கு காதி நீதிமன்றம், 11ஆம் பக்கத்தில் ஐநாவின் மீள் பரிசீலிக்க கோருகிறது ஐநா என்ற செய்தி, 13ஆவது பக்கத்தில் கிரிக்கெட் செய்தி, வென்றது பங்களாதேஷ் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது. இவை ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க தலைப்புச் செய்திகள். இனி ஏனைய பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்திகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் முழுமையான மற்றும் பிரதான செய்திகளை நோக்கி நகரலாம். உதயன் பத்திரிகை நம்மிடையே இருக்கிறது. இந்தியாவிலிருந்து 6 லட்சம் தடுப்பூசிகள் புதன்கிழமை வரும், ஜனாதிபதி கோட்டாபய தெரிவிப்பு, தமிழக மீனவர்களின் சடலங்கள் ஒப்படைப்பு என்ற ஒரு செய்தி, கொக்குவில் வாசிக்கு கொரோனா தொற்று பல இடங்களிலும் நடமாடியவராம் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அரச மரத்துடன் கேணி அபகரிக்க முஸ்தீபா, கந்தரோடையில் பதட்டம், கொழும்பு துறைமுக முனையத்தை இந்தியாவுக்கு கொடுக்காமல் என்ன செய்வது, கோட்டாபய ராஜபக்ஷ கேள்வி, உள்ளூரில் மற்றொரு கொரோனா மருந்து 3 நாளில் குணமடையவில்லை என்றால் உயிர் துறப்பேன் என்கிறார் சுதேச மருத்துவர், இலங்கையின் கண் துடைப்பை சர்வதேசம் கண்டுகொள்ளாது, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை, சுரேஷ் கூறுவது பச்சை பொய், கஜேந்திரகுமார் காட்டம் என்ற ஒரு செய்தி. அந்த செய்திகளையும் முழுமையாக பார்க்கலாம். தனிமைப்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு சுப நேரத்தில் நேற்று திருமணம், பருத்தித்துறையில் சம்பவம் என்ற ஒரு செய்தி. உதயன் பத்திரிகை இன்று சஞ்சீவி என்ற தன்னுடைய வழமையான ஞாயிற்றுக்கிழமை வாராந்திரியையும் பதித்து வைத்திருக்கிறது. அவற்றை தொடர்பாகவும் பார்க்கலாம். இனி காலைக்கதிர் பத்திரிகை இருக்கிறது. காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக மற்றொரு ஆணைக்குழுவை நியமித்தமை ஏமாற்றுத்தனம், கேலிக்கூத்து, அவமதிப்பு, ஜஸ்மின் சூகா காட்டம் என்ற ஒரு செய்தி, மனித உரிமைகள் மீறியோர் மீது இலக்கு வைத்த நடவடிக்கைகள், ஜெனீவா அறிக்கையில் கடும் சாட்டை, மூவர் ஆணைக்குழு முழு கேலிக்கூத்து, கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் எம்பி விளாசல் என்ற ஒரு செய்தியும், வடக்கில் நேற்றும் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி, மேலும் 2 சாவு, கொரோனா காவு 280, 57,000 தாண்டியது கொரோனா தொற்று, நேற்றும் 224 பேர் பாதிப்பு, இலங்கைக்கு எதிராக இம்முறை சர்வதேச பொறிமுறை வேண்டும், ஐநாவிடம் மன்னிப்பு சபை வலியுறுத்து, இந்தியாவிலிருந்து 6 லட்சம் தடுப்பூசிகள் 27ஆம் திகதி வருமாம், இலங்கையை கண்காணிக்க புதிய பிரேரணை மிக அவசியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து, உடன்படிக்கையை தூக்கி வீச முடியாது, இந்தியாவை பகைக்க விரும்பவில்லை, ஜனாதிபதி கோட்டா பகிரங்க அறிவிப்பு என்ற செய்தி. இவை காலைக்கதிர் வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க தலைப்புச் செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பலியான 4 இந்திய மீனவர்களின் சடலங்கள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு, விளையாட்டுக்காருக்குள் ஐஸ் போதைப் பொருள், இராணுவத்தால் 3 பேர் கைது,
கந்தரோடை அம்மன் ஆலய தீர்த்தக்கேணி காணியை அபகரிக்க முயற்சியா என்ற கேள்விக்குறியோட ஒரு செய்தி. ஜனாதிபதி ஆணைக்குழு முழுமையான கேலிக்கூத்து சர்வதேசம் கருத்தில் கொள்ளாது என்கிறார் சுமந்திரன். இலங்கையின் கொள்கைகளுக்கு பொதுநலவாய நாடுகள் ஆதரவு, தினேஷ் குணவர்தன நம்பிக்கை. தீவகத்தில் நாளை காணி விடுவிப்புக்கான கவன ஈர்ப்பு. புதனன்று இலங்கைக்கு வருகின்றது 6 லட்சம் கொரோனா வைரஸ் தடுப்பூசி. வடக்கில் ஆபத்தாகும் வவுனியா கொத்தனி. கொரோனா தொற்றுக்கு நேற்றும் 2 பலி. பொதுஜன வாக்கெடுப்பை கோர இதுவே மிகச்சரியான தருணம். நேற்று 724 பேருக்கு கொரோனா தொற்று என்ற செய்திகளோடு தினக்குரல் பத்திரிகை இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. இவை தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க தலைப்புச் செய்திகள். வலம்புரி பத்திரிகையும் தன்னுடைய வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை சிறப்புதலையும் வெளியிட்டிருக்கிறது மிக கவர்ச்சிகரமாக. முதலில் வளமையான பதிப்பை பார்க்கும்போது, இந்தியாவை பகைக்கவும் முடியாது, உடன்படிக்கையை மீறவும் முடியாது, ஜனாதிபதி கோட்டா அறிவிப்பு என்ற செய்தி. கந்தரோடை வற்றாக்கை அம்மன் கோவில் தீர்த்தக்கேணி காணியை அபகரிக்க முயற்சியா இராணுவம் என தெரிவித்து இனம் தெரியாதோர் விசாரித்ததால் பொதுமக்களிடையே குழப்பம். வயோதிப பெண் பருத்தித்துறையில் சடலமாக மீட்பு. வடக்கில் நேற்று 22 பேருக்கு கொரோனா. கொக்குவில் நபருக்கு கொரோனா உறுதி. யாழில் பல இடங்களில் நடமாடியுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட மணமகளுக்கு குறித்த நேரத்தில் நேற்று திருமணம். சுகாதாரத்துறையினரை நடத்தி வைத்தனர். பருத்தித்துறையில் சம்பவம். போலி வாக்குறுதிகளை நம்பி சர்வதேசம் இலங்கையிடம் ஏமாற்றக்கூடாது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம். பொதுஜன வாக்கெடுப்பை கோர இதுவே சிறந்த தருணம். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். கொரோனா தொற்றால் மேலும் 2 பலி. உயிரிழப்பு 280 உயர்வு. நேற்றும் 353 பேருக்கு தொற்று. துப்பாக்கி முனையில் விரட்டி இளம் குடும்ப பெண்ணின் கழுத்தை அறுத்து கொள்ளை. செம்பியன் பற்றில் சம்பவம் என்ற செய்தியும். அதே நேரத்தில் சங்குநாதம் வலம்புரியினுடைய சிறப்பிதழ். இலங்கையில் சைவர்கள் பௌத்தர்கள் என்ற முற்பக்க புகைப்படம் தாங்கி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள், யாழ் குடாநாட்டிலிருந்து வரக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க தலைப்புச் செய்திகள். இனி முழுமையான செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஆரம்பித்த அதே வேகத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். ஏமாற்றுத்தனமானதே ஆணைக்குழு, அதை ஐநா நம்பிவிடக்கூடாது என்கிறார் சூகா என்ற செய்தி. ஜெனீவா அரங்கு நெருங்க இப்போது அது குறித்த பேச்சுக்கள் மிக அதிகமாக இடம்பெற்று வரும் நிலையில் இலங்கை அரசும் தமது பக்கத்திலிருந்து செய்யக்கூடியவற்றை சிலவற்றை செய்வதற்கு இப்போது செய்ய முனைகிறது. அவை தொடர்பான காட்டமான விமர்சனங்கள் வெளிக்கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது. அதை தான் சூகாவும் சொல்கிறார். மோசமான சர்வதேச குற்றங்கள் ஏதாவது இலங்கையில் புரியப்பட்டனவா என்பதை ஆராய்வதற்கு இன்னும் ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கப்பட்டவை மிகவும் கேலிக்கூத்தானதாகவும் ஏமாற்றுத்தனமானதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை அவமதிப்பதாகவும் உள்ளது. இந்த ஆணைக்குழுவானது தெளிவற்ற மற்றும் நேரத்தை வீணடிக்கும் ஒன்று மாத்திரமே. அத்துடன் அதற்கு நம்பகத்தன்மை வழங்கப்பட்டால் அது ஐநாவின் முழு நடவடிக்கையுமே பலவீனமாக்கும். இவ்வாறு தென்னாப்பிரிக்காவின் இடைநிலை நீதி அதிகாரியும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளருமான யஸ்மின் சூகா தெரிவித்தார் என்ற செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்கிறது. இது தொடர்பில் நேற்று இரவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: மனித உரிமை மீறல்கள் உண்மையில் நாட்டில் இடம்பெற்றதை கடந்த கால விசாரணைகள் ஆணைக்குழுக்கள் வெளிப்படுத்தியுள்ளனவா என்பதை 6 மாத காலத்துக்குள் கண்டறிவதற்கு இலங்கையின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்னும் ஒரு ஆணைக்குழுவை நியமித்துள்ளார். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் சபையில் அடுத்த மாதம் 30-1 தீர்மானத்தின் கீழ் மீள் இணக்கப்பாடு மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட கூட்டு ஈடுபாடுகளை இலங்கை நடைமுறைப்படுத்துவது பற்றிய மீள்பார்வையில் இது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் சபையால் 2015 ஆணையிடப்பட்ட ஒரு விசாரணையானது குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை மேற்கொள்வதற்கான ஒரு போதிய தொடக்க நிலை உள்ளதை உறுதி செய்ததுடன் போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அவற்றை செய்வதில் அரசின் பங்கையும் தெளிவாக எடுத்துக்காட்டியது. இதுவரை விசாரிக்கப்படாத கடுமையான மீறல்கள் மற்றும் குற்றங்கள் புரியப்பட்டதை அரசே குறிப்பாக ஏற்றுக்கொண்டமையால் மனித உரிமை சபையின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை உள்ளது. மனித உரிமைகள் மீறல்கள் பற்றி விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட முன்னைய விசாரணை குழுக்கள் ஏதாவது மனித உரிமை மீறல்கள், பாரிய சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் இதுபோன்ற வேறு ஏதாவது குற்றங்கள்
பற்றி வெளிப்படுத்தியுள்ளார்களா என்பதை கண்டுபிடித்தல். 2 பாரிய மனித உரிமை மீறல்கள், பாரிய சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் ஏனைய இது போன்ற குற்றங்கள் தொடர்பில் இங்கு குறிப்பிடப்பட்ட ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்கள் என்ன கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதை அடையாளம் காணுதல் மற்றும் இங்கு கூறப்பட்ட தகவல்களை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி ஏதாவது சிபாரிசுகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதனையும் அடையாளம் காணுதல். தற்போதுள்ள சட்டத்தின் அடிப்படையில் என்ன முறையில் இந்த சிபாரிசுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன, அத்துடன் தற்போதைய அரசு கொள்கையின் அடிப்படையில் அந்த சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், கடந்த கால ஆணைக்குழுக்களின் கண்டுபிடிப்புகள் என்ன என்பதையும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டனவா என்பதையும் புதிய ஆணைக்குழுவை அடையாளம் காணுமாறு ஜனாதிபதி கேட்டுள்ளார். OHCHR விசாரணையின் சிபாரிசுகளை கொண்ட 4 பக்கங்களை சாதாரணமாக மீள்பார்வை செய்ய வேண்டிய அதே வேளையில் கடந்த கால ஆணைக்குழுக்களின் கண்டுபிடிப்புகள் அடையாளம் காண்பதற்கு ஒரு ஆணைக்குழு உருவாக்கப்பட வேண்டும் என்பது கேலிக்கூத்தானதாகும். நடைமுறைப்படுத்தல் என்பது இதுவரை இடம்பெறவில்லை என்பது போதிய அளவுக்கு தெளிவாக உள்ளது. அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசுகள் தமது சொந்த மக்கள் மற்றும் ஐநா மனித உரிமைகள் சபை உட்பட்டவற்றுக்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான ஈடுபாடு பற்றி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினார்கள். தீர்மானம் 30-1 மற்றும் அடுத்து வந்த தீர்மானங்களும் இலங்கை அரசின் உடன்பாட்டுடன் பொறுப்புக்கூறல், தேசிய நல்லிணக்கம் மற்றும் குணப்படுத்தல் ஊக்குவிக்கப்படுவதற்கு இடைக்கால நீதிக்கான ஒரு விரிவான முழுமையான திட்ட வரைவை உருவாக்கியது. மீளாய்வு செய்யப்பட வேண்டிய மீறல்கள் பற்றி எந்த காலவரையறையும் கொடுக்கப்படாமல் இலங்கையின் இந்த புதிய ஆணைக்குழுவின் விதிமுறைகளுக்கு தெளிவற்ற முறையில் எழுதப்பட்டுள்ளன. குற்றங்கள் புரியப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட காலப்பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக முக்கிய பணியாற்றியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு மனிதராலேயே நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவானது இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் பற்றிய ஒரு வாசிப்பு குழுவினை விட கொஞ்சம் பரவாயில்லை. இந்த புதிய ஆணைக்குழுவானது ஒரு நீதிபதியால் தலைமை தாங்கப்படுகிறது. இந்த நீதிபதி ஐக்கிய நாடுகளில் இலங்கையை தற்காத்துக் கொள்வதில் குறைந்தது 4 சந்தர்ப்பங்களில் கடந்த காலத்தில் அவர் ஆற்றிய பணி தொடர்பில் பல நலன் முரண்பாட்டு பிரச்சனைகள் உள்ளன. ஒரு சந்தர்ப்பத்தில் AHMD நவாஸ் ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுக்குழுவில் அங்கம் வகித்த போது ஜெனீவாவில் ஐநா நிபுணர் குழுவின் தவறான அறிக்கை முன்வைக்கப்படுவதற்கு ஒரு எதிரான நகர்வை மேற்கொள்ளவே இந்த தூதுக்குழு அங்கு சென்றது என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக சொல்லப்படும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் விடயம் பற்றி தனக்கு அறிக்கை தருமாறு இந்த ஐநா குழுவானது பொதுச் செயலாளர் பான் கி மூனினால் உருவாக்கப்பட்டது. போர் மற்றும் சமாதானத்தின் போது ஒவ்வொருவரினதும் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச சட்ட ஆட்சி முழுவதும் மீதான ஒரு பாரிய தாக்குதலையே போர் நடாத்தப்பட்ட முறையானது பிரதிபலிப்பதாக அந்த குழு முடிவு செய்தது. இந்த குழுவின் அறிக்கையானது இறுதியில் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் விசாரணைக்கு வழிவகுத்தது. இந்த விசாரணையானது 30-1 தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கியதுடன் இது தற்போது இலங்கை பற்றிய மீள்பார்வையை இப்போது அவசியமாக்கியுள்ளது. தான் பகிரங்கமாகவே எதிராக வாதாடிய ஐநா அறிக்கைகளை இந்த ஆணைக்குழுவின் தலைவரால் நடுநிலைமையான முறையில் விசாரிக்க முடியாது. இதைவிட அரசை பாதுகாக்கும் சட்டத்தரணியாகவும் அத்துடன் வழக்கறிஞராகவும் இரட்டை பணியாற்றுவதாக முற்றிலும் விமர்சிக்கப்படும் அவர் சட்டமா அதிபர் திணைக்களத்திலும் அங்கம் வகிக்கின்றார். இந்த புதிய ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட இன்னும் ஒருவர் ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ. அவர் அண்மைய காலம் வரை அரசியல் மயமாக்கல் பற்றிய அரசியல் மயமான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஓர் உறுப்பினராக இருந்தார். சென்ற அரசின் கீழ் கொண்டுவரப்பட்ட அரசியல் மயமாக்கல் எனும் குற்றச்சாட்டப்பட்ட சம்பவங்கள் பற்றி அவரது அறிக்கை இன்னமும் வெளியிடப்படவில்லை. அரசியல் மயமாக்கல் பற்றிய ஆணைக்குழுவுக்கு முன்னால் கொண்டுவரப்பட்ட பல சம்பவங்கள் அவர் விசாரிப்பார் என்பதால் அது இந்த புதிய ஆணைக்குழுவின் உறுப்பினரான பெர்னாண்டோவும் நலன் முரண்பாட்டை கொண்டிருப்பார். பெர்னாண்டோ 2004ஆம் ஆண்டு ஜூன் வரை போலீசின் தலைவராக இருந்தார் என்பதால் அந்த காலப்பகுதியில் போலீஸ் படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கையில் அவர் பாரபட்சமற்றவராகவும் சுயாதீனமானவராகவும் செயற்படுவது கடினமானதாக இருக்கும். இவர் பதவியில் இருந்த போது விசாரணைகள் தலைமை தாங்குவதில் அவர் தோல்வி கண்டது பற்றி கடந்த காலங்களில் இலங்கையில் உள்ள செயற்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இந்த ஆணைக்குழுவானது தெளிவற்ற மற்றும் நேரத்தை வீணடிக்கும் ஒன்று மாத்திரமே. அத்துடன் அதற்கு நம்பகத்தன்மை வழங்கப்பட்டால் அது ஐநாவின் முழு நடவடிக்கையுமே பலவீனமாக்கும் என்று ஜஸ்மின் சூர்காவினுடைய நீண்ட காட்டமான எதிர்வினை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் ஜெனீவாவில் எதுவுமே ஆகாது, இது முழு கேலிக்கூத்து என்கிறார் சுமந்திரன். மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள 3 கொண்ட ஆணைக்குழுவினால் ஜெனீவாவில் அரசாங்கத்திற்கு எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை.
இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சர்வதேச சமூகம் கவனத்தில் கொள்ளப் போவதுமில்லை, இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன். ஜனாதிபதியின் ஆணைக்குழு கேலிக்கூத்து என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தகால மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராயவும் எதிர்வரும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை சமாளிக்கவும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள மூவர் கொண்ட ஆணைக்குழு குறித்து தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இம்முறை ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கம் பாரிய அளவில் நெருக்கடிகளை சந்திக்கும் நிலைமை உருவாகியுள்ளது. இலங்கை குறித்து காத்திரமான அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் இந்த நெருக்கடிகளை சமாளிக்கவே தற்போது மூவரடங்கிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளது. ஆனால் இந்த ஆணைக்குழுவினால் சர்வதேச அழுத்தங்களை சமாளிக்க எதனையுமே செய்ய முடியாது என்பதே உண்மையாகும். அத்தோடு ஜனாதிபதி நியமித்துள்ள ஆணைக்குழுவின் அறிக்கையை சர்வதேசம் கருத்தில் கொள்ளப் போவதும் இல்லை. இலங்கையில் இடம்பெற்ற முடிந்த யுத்தத்தில் போர் குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அரசாங்கம் இதனை ஆராயவோ உண்மைகளை கண்டறியவோ இதுவரை எந்தவித முயற்சிகளையும் எடுக்கவில்லை. மாறாக இலங்கையின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்தும் விதத்திலேயே ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டதுடன் அரசாங்கத்தின் ஒரு பக்க சார்பை மாத்திரம் வெளிப்படுத்தும் விதத்திலேயே இந்த ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் அமைந்திருந்தன. அவ்வாறு இருக்கையில் முன்னைய ஆணைக்குழுக்களின் அறிக்கையை மீண்டும் வலியுறுத்தும் விதத்தில் புதிய ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருப்பது முற்றுமுழுதான கேலிக்கூத்தாகும் என்று தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. ஈழநாடு பத்திரிகையினுடைய மேலதிக செய்திகளை பார்க்கும்போது இந்த ஜனாதிபதி நியமித்துள்ள ஆணைக்குழு தொடர்பான செய்திகளுக்கு எதிர்வினையாற்றப்பட்டிருக்கக்கூடிய விதங்கள் தான் மிக அதிகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கண்துடைப்பு என்று அவர் கூறியிருக்கிறார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்துள்ள இந்த ஆணைக்குழு ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் BBC தமிழிடம் பேசும்போது இந்த கருத்தை அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் மனித குலத்திற்கு எதிரான யுத்த குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டது என்பது தமிழர்கள் சர்வதேச அமைப்புகளின் குற்றச்சாட்டுகள் மட்டுமல்ல, ஐநாவின் குற்றச்சாட்டும் அதுவே என அவர் கூறியுள்ளார். இந்த குற்றங்களை இழைத்தவர் என்ற குற்றச்சாட்டு தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய மற்றும் அவரது அரசாங்கத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளை இழைத்தவர்கள் தங்களே விசாரணைகளை நடத்தி தாங்களே தண்டித்துக் கொள்ளப் போவதில்லை எனவும் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். இதனாலேயே பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை ஒன்றை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக நடத்தப்பட வேண்டும் என தாம் கோருவதாகவும் அவர் கூறுகிறார். இலங்கை அரசாங்கம் ஒரு ஆணைக்குழு அல்ல, 10 ஆணைக்குழுக்கள் நியமித்தாலும் அதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயற்கை நீதிக்கு முரணாக யுத்த குற்றவாளிகளை நீதியாளர்களாக இருந்து விசாரிக்க முடியாது என்பதும் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். ஐநாவை சமாளிப்பதற்கு முயற்சி என்கிறார் முன்னாள் அமைச்சர் மனோ கணேசனுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி. இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை ஆணைக்குழு எதிர்வரும் மார்ச் மாதம் கொண்டு வர உள்ள தீர்மானத்தை சமாளிக்கும் வகையில் கண்துடைப்பிற்காக இந்த ஆணைக்குழு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார் என்ற செய்தி. இது குறித்து BBC தமிழுக்கு வழங்கிய செவ்வியில் கருத்து வெளியிட்ட மனோ கணேசன், ஐநா மனித உரிமை ஆணையகத்தை சமாளித்து மீண்டும் கால அவகாசம் பெற்றுக்கொள்ளும் நோக்கத்திலேயே இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக கடும் தொல்லை தரும் சர்வதேச மேகங்கள் சூழ்கின்றமையினாலேயே இலங்கை ஜனாதிபதி இவ்வாறான ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார். உள்நாட்டுக்குள்ளேயே தமிழ் மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய செயற்பாட்டை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்ற வரையறைக்கு அப்பால் சென்று பல்லின, பல்மொழி, மத நாடு அடிப்படையை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்திருக்குமானால் இத்தகைய கடுமையான சர்வதேச நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இலங்கைக்கு ஏற்பட்டிருக்காது. இன்று நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியான நிலைமைக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் தான் பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனால் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த ஆணைக்குழு ஒரு கண்துடைப்பு. இதற்கு முன்னர் இலங்கையில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் கூட கண்துடைப்பு ஆணைக்குழுக்களாகவே இருந்துள்ளன. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அவரால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு
மிகச்சிறந்த முற்போக்கான பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. அந்த பரிந்துரைகளை கூட அண்ணன் ஜனாதிபதி செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் இன்று தம்பி ஜனாதிபதியிடம் அதனை எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவே இது கண்துடைப்பு என்பதே தனது இறுதியான நிலைப்பாடு என்று தெரிவித்தார் பிபிசிக்கு வழங்கிய மனோ கணேசனுடைய செவ்வி. ஐநாவின் உறுப்பு நாடுகளை திசை திருப்பும் போலி முயற்சி என ஜனாதிபதியின் மூவரடங்கிய குழு குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விசனம் இலங்கையை கண்காணிப்பதற்கான புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்றுவது மிகவும் அவசியம் என மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை உறுப்பு நாடுகளில் திசை திருப்புவதற்கான போலியான முயற்சி என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்தது என்றும் அந்த செய்தி நீள்கிறது. இது தொடர்பில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய முயற்சிகளால் திசை திரும்பிவிடக்கூடாது என வலியுறுத்தியுள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையை கண்காணிப்பதற்கான புதிய தீர்மானம் ஒன்றை மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்றுவது மிகவும் அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளது. பீரிஸுக்கு தொற்று இல்லை. கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸுக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. அதேவேளை அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் பிஎல் நிஷாந்த் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவருடன் நெருங்கிய தொடர்பை கல்வி அமைச்சர் மேற்கொண்டிருந்தமை தெரிய வந்த நிலையில் அவர் சுய தனிமைப்படுத்தப்பட்டார். அவருக்கு பிசிஆர் பரிசோதனை மூலம் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழர் வாழ்வுரிமையை காக்க இன்று அவசர கலந்துரையாடல், அனைத்து தரப்புகளுக்கும் அழைப்பு. தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க இன்று ஞாயிற்றுக்கிழமை அவசர கலந்துரையாடல் ஒன்றுக்கு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மத தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், கற்றறிந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரையும் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்திற்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய கட்சிகள் சார்பில் வலியுறுத்துகின்றோம். நாட்டின் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே அனைவரும் அனுமதிக்கப்படுவர். எனவே முன்கூட்டியே இந்த கருத்துரையாடல்களில் கலந்து கொள்பவர்கள் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கத்தின் 07777299020 என்ற அலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு வருகையை உறுதிப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. பொதுஜன வாக்கெடுப்பு கோருவதற்கு இதுவே தருணம். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வலியுறுத்து. தமிழர்களுக்கு பொதுஜன வாக்கெடுப்பு தேவை என்று ஐநா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவுக்கு சொல்ல இதுவே தருணம் என வவுனியாவில் போராட்டம் முன்னெடுத்து வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த தருணத்தை நாம் தவறவிட்டால் வேறு சந்தர்ப்பங்கள் கிடைக்காது என்றும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க மற்றும் முற்பக்கத்திலிருந்து முழுமையான செய்திகள். இன்னும் சிறப்பு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு அடுத்து உதயன் பத்திரிகை நம்மிடையே இருக்கிறது. உதயன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலிருந்து 6 லட்சம் தடுப்பூசிகள் புதன்கிழமை வரும், ஜனாதிபதி கோட்டபாய தெரிவித்தார் என்ற செய்தி. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனேகா கொரோனா தடுப்பூசிகள் இலங்கைக்கு எதிர்வரும் புதன்கிழமை கிடைக்கும். முதல் கட்டமாக 3 லட்சம் பேருக்கு வழங்குவதற்கு ஏதுவாக 6 லட்சம் தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட உள்ளன என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார் என்ற செய்தி. கிராமத்துடனான கலந்துரையாடல் என்ற வேலை திட்டத்தின் 7வது கட்டம் களுத்துறை மாவட்டத்தின் வல்லல்லாவிதாவில் உள்ள யத்தபத்த கிராமத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது மேற்படி விடயத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்திய அரசால் இலவசமாக வழங்கப்படும் கோவிட் தடுப்பூசியின்
புது முதல் தொகுதி எதிர்வரும் புதன்கிழமை இலங்கைக்கு கொண்டு வரப்படும். சுகாதார மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு அவை மறுநாள் வியாழக்கிழமையிலிருந்து போடப்படும். இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவுடன் ஏற்கனவே கலந்துரையாடியதற்கு அமைவாக தேவையான எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதை விரைவுபடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார் என்று செய்தி செல்கிறது. தமிழக மீனவர்களின் சடலங்கள் ஒப்படைப்பு அண்மை காலமாக மிக பெரிய அளவில் பேச்சுக்களை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவத்தினுடைய செய்தி இது. நெடுந்தீவுக்கும் கச்சதீவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் கடலில் மூழ்கி உயிரிழந்த 4 மீனவர்களின் சடலங்களும் உடற்கூற்று பரிசோதனைக்காக உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் இந்திய கரையோர காவற்படையினரிடம் நேற்று காலை ஒப்படைக்கப்பட்டன. சர்வதேச கடல் எல்லையில் வைத்து 4 சடலங்களையும் இலங்கை கடற்படையினர் இந்திய கரையோர காவற்படையினரிடம் ஒப்படைத்தனர். கடந்த 18ஆம் தேதி கச்சத்தீவுக்கு அண்மித்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் படகு மூழ்கியது. இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதாலே அந்த படகு மூழ்கியது என்றும் அதிலிருந்தவர்கள் உயிரிழந்தனர் என்றும் தமிழக மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் இலங்கை கடற்படையினர் தமது டோரா படகுடன் கடற்கொந்தளிப்பால் தமிழக மீனவர்களின் படகு மோதியது எனவும் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த 4 பேரில் ஒருவர் யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்தவர். அவர் 2009ஆம் ஆண்டு அகதியாக இந்தியாவுக்கு சென்றவர். கடந்த மாதம் 29ஆம் திகதியே அவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது. இந்த நிலையில் அவரும் ஏனைய 3 தமிழக மீனவர்களுடன் சேர்ந்து இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இலங்கை அகதியின் உடலை ஒப்படைக்க ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அவரது மனைவி மண்டபம் அகதி முகாமில் இருப்பதாலும் தனது கணவரது உடலை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியதற்கு அமைவாக அவரது உடலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் உடற்கூற்று பரிசோதனை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொக்குவில் வாசிக்கு கொரோனா தொற்று பல இடங்களிலும் நடமாடியவராம். யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் பிரான்ஸ் குடியுரிமை கொண்ட 60 வயதான நபர் ஒருவர் கடந்த 1 வருடமாக தனது சொந்த இடமான கொக்குவிலில் தங்கியிருந்துள்ளார். அவர் மீளவும் பிரான்ஸ் செல்வதற்காக கடந்த 20ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து தனியார் வாகனம் ஒன்றில் கொழும்பு சென்றுள்ளார். விமானத்தில் பயணிப்பதற்கு PCR அறிக்கை தேவைப்பட்டதால் 21ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் PCR பரிசோதனை மேற்கொண்டார். அதன் முடிவு நேற்று முன்தினம் வெளியானது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அவர் யாழ் நகரம், திருநெல்வேலி பகுதிகளில் பல இடங்களிலும் சென்று வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர் சென்று வந்த இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை வடக்கில் நேற்று 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் 3 பேருக்கும், முல்லைத்தீவில் ஒருவருக்கும், மன்னாரில் 2 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரச மரத்துடன் கேணி அபகரிக்க முஸ்தீபா, கந்தரோடையில் பதட்டம் என்ற செய்தி. கந்தரோடையில் உள்ள வற்றாக்கை அம்மன் ஆலய கேணியையும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்ற போர்வையில் சீருடையினர் தலையீடு செய்வதற்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வற்றாக்கை அம்மன் ஆலயத்துக்கு எதிரில் தொன்மையான கேணி ஒன்று உள்ளது. அதன் அருகில் அரச மரம் உள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அங்கு சென்ற சீருடையினர் அந்த பகுதியை வட்டமிட்டு நோட்டமிட்டனர். பின்னர் அந்த பகுதிகளை படம் பிடித்தனர். ஆலய பூசகரை தொடர்பு கொண்டு அந்த காணி தனியார் காணியா அல்லது அரச காணியா என வினவினர். அது தனியார் காணி என பூசகர் பதிலளித்த பின்னரும் அது தொடர்பில் அவரை துருவி சீருடையினர் விசாரணை நடத்தினர். இதனால் பிரதேச மக்களிடையே அச்ச நிலைமை தோன்றியுள்ளது. இது குறித்து பிரதேச மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனிடம் முறையிட்டதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு நேற்று காலை சென்று நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார். அவருடன் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் பாவண்ண கஜதீபன், சுன்னாகம் பிரதேச சபை தவிசாளர் தர்ஷன் ஆகியோரும் சென்றிருந்தனர். முனையத்தை இந்தியாவுக்கு கொடுக்காமல் என்ன செய்வது? கொழும்பு துறைமுக முனையத்தை இந்தியாவுக்கு கொடுக்காமல் என்ன செய்வது என்ற கேள்வியை கோட்டாபய ராஜபக்ஷ கேள்வி என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடன் செய்து கொள்ளும் துறைமுக அபிவிருத்தி வேலை திட்டம் முற்றுமுழுதாக முதலீடாகும். அரசு முன்னெடுக்கும் சகல வேலை திட்டத்துக்கும் நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்.
முன்னைய அரசு இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை நான் நினைத்தால் போல் நிராகரிக்க முடியாது. அவ்வாறு செய்தால் நாம் சீனாவை சார்ந்துள்ளோம் என்ற தவறான நிலைப்பாடு உருவாகும். இவ்வாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருந்தார். MCC ஒப்பந்தம் குறித்து சிக்கல்கள் எழுந்த போது குழு ஒன்றை அமைத்து ஒப்பந்தத்தின் நன்மை தீமைகளை ஆராயவும் எனக்கு அறிவிக்கவும் வலியுறுத்தினேன். MCC ஒப்பந்தம் மோசமானது, அரசமைப்புக்கு முரணானது என்ற அந்த குழு அறிக்கையிட்டிருந்தது. அமெரிக்காவுக்கு அறிவித்து ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிட்டோம். தற்போது எழுந்துள்ள கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் குறித்த உடன்படிக்கை முன்னைய ஆட்சியில் ஜனாதிபதி மைத்ரிபால இந்திய பிரதமர் மோடி இருவருக்கு முன்பாக அப்போதைய அமைச்சர் சாகல ரத்நாயக்க இந்திய பிரதிநிதிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒன்று உள்ளது. நான் ஆட்சிக்கு வந்ததும் இந்த உடன்படிக்கைகளை செய்ய மாட்டேன் என்று தூக்கி எறிய முடியாது. அவ்வாறு செய்தால் தவறான எண்ணக்கரு ஒன்று உருவாகும். ராஜபக்சக்கள் அனைத்தையும் சீனாவுக்கே கொடுப்பார்கள் என கூறப்படும். இது முறையானது அல்ல. நாம் எந்த நாட்டுடனும் தொடர்பு பட்டு செயற்படவில்லை என்று தெரிவித்தார் என்று அந்த செய்தி செல்கிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு இடைவேளை. இடைவேளை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகையில் ஒரு பார்வை பகுதியினூடாக உள்ளூரில் மற்றொரு கொரோனா மருந்து 3 நாளில் குணமடையவில்லை என்றால் உயிர் துறப்பேன் என்கிறார் சுதேச மருத்துவர். உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. கொரோனா வைரஸை முற்றிலுமாக அடக்கும் உள்ளூர் மருந்தை உருவாக்கியுள்ளேன் என சுதேச மருத்துவர் கலுத்தரேஜ் சம்பத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் மருந்து உட்கொண்டு 3 நாட்களுக்குள் குணமடையவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தம்மிக்க என்ற ஆயுர்வேத மருத்துவர் தயாரித்த கொரோனா எதிர்ப்பு பாணியை அருந்திய சுகாதார அமைச்சர் பவித்ரா உள்ளிட்ட பலர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். இது ஏற்கனவே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பெர்னாண்டோ இவ்வாறான அறிவிப்பை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, பண்டாரநாயக்க ஆராய்ச்சி நிறுவனம் இதை ஆய்வு செய்து இதற்கான சான்றிதழை வெளியிட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 150 பேர் இந்த மருந்தை பயன்படுத்திய பின்னர் குணமாகியுள்ளனர். இந்த மருந்தை மக்கள் ஏற்கனவே உலகின் பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. சுரேஷ் கூறுவது பச்சை பொய், கஜேந்திரகுமார் காட்டம் என்ற செய்தி. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பு நாடுகளுக்கு எழுதிய கடிதத்தில் இனப்படுகொலை என்ற சொல்லாடலை புகுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது நாங்கள்தான். வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் இதனை தெளிவாக கூறியிருந்தோம். அதனை மறைத்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொய் கூறுகின்றார். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உதயன் பத்திரிகைக்கு தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த EPRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐநா மனித உரிமைகள் சபையின் உறுப்பு நாடுகளுக்கு எழுதிய கடிதத்தின் வரைவு தயாரிக்கும் போது இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற சொல்லாடலை பயன்படுத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்ப்பு வெளியிட்டார். பின்னரே இணங்கினார் என்று குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுவது பச்சை பொய், அவர் ஏன் அவ்வாறு கூறுகின்றார் என்று தெரியவில்லை. வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே அவரது கூட்டணியைச் சேர்ந்த சிவாஜிலிங்கம் இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்ற சொல்லாடலை வரைவில் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். அந்த சொல்லாடல் இல்லாமல் எந்த கடிதமுமே வராது, அந்த சொல்லாடல் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று நாம் கூறினோம். அந்த கூட்டத்தில் இருந்தவர்களிடம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இந்த விவகாரம் தொடர்பில் நாம் 3 கடிதங்கள் அனுப்புவதற்கு முடிவு எடுத்துள்ளோம். அதில் முதலாவது கடிதத்தை ஐநா மனித உரிமைகள் சபையில் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பியுள்ளோம். 2வது கடிதம் சர்வதேச பொறிமுறையை கோரும் கடிதம், அதனை ஐநா பொதுச்சபையின் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் அனுப்ப உள்ளோம். 3வது இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவது தொடர்பான கடிதம். சுரேஷ் பிரேமச்சந்திரனின் குற்றச்சாட்டு தொடர்பில் விரிவான விளக்கத்தை யாழ்ப்பாணத்தில் நாளை நடத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் பலியான 4 இந்திய மீனவர்களின் சடலங்கள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு என்ற அந்த செய்தியைத்தான் முற்பக்கத்தில் முதல் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இலங்கை கடற்படை கப்பல் ஒன்றில் மோதி படகு மூழ்கியதில் உயிரிழந்த தமிழக மீனவர்கள் 4 பேரினதும் சடலங்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச கடற்பரப்பில் வைத்து நேற்று முற்பகலில் இந்த உடலங்கள் இந்திய கடலோர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தை இலங்கை கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் இந்திகடி சில்வா தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு கடலுக்கு அப்பால் உள்ள பகுதியில் 2021 ஜனவரி 18ஆம் தேதி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது தமிழக மீன்பிடி படகொன்று இலங்கை கடற்படை கப்பலுடன் மோதியுள்ளது. இதன்போது இழுவை படகு
இழுவைப்படகு சேதமடைந்த நிலையில் அதிலிருந்து 4 தமிழக மீனவர்களும் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகளின் போது மரணமான தமிழக மீனவர்கள் 4 சடலங்களும் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே சடலங்கள் இந்திய கடலோர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தவிர ஜனாதிபதி ஆணைக்குழு என்பது முழுமையான கேலிக்கூத்து, சர்வதேசம் கருத்தில் கொள்ளாது என்று சுமந்திரன் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தவிர அந்த செய்தியை முழுமையாக பார்த்தோம் என்ற அடிப்படையில் விளையாட்டுக்காருக்குள் ஐஸ் போதைப் பொருள், இராணுவத்தினால் 3 பேர் கைது என்ற செய்தி. யாழ் வல்வெட்டித்துறையில் உள்ள வீடு ஒன்றில் விளையாட்டுக்கார் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை வைத்து மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 3 இராணுவத்தினர் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் போதைப்பொருள் வியாபாரம் இடம்பெறுவதாக இராணுவத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்று முற்றுகையிடப்பட்டு தேடுதல் இடம்பெற்ற போது தேடுதலின் போது சிறு பிள்ளைகள் விளையாடும் விளையாட்டு கார் ஒன்றின் உட்பாகத்தில் ரகசியமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் 3 கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தரோடை அம்மன் ஆலய தீர்த்தக்கேணி காணியை அபகரிக்க முயற்சியா என்ற செய்தி. சுன்னாகம் கந்தரோடை வற்றாக்கை அம்மன் கோவில் புராதன தீர்த்தக்கேணி அதனை அண்டியுள்ள அரசமரம் தொடர்பில் இராணுவத்தினர் என கூறியோர் விசாரித்ததால் நேற்று அந்த பகுதியில் குழப்பம். தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் அம்மன் ஆலய கேணி உள்ள காணியை அபகரிக்க முயற்சியா என்ற அச்சம் ஊர் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மாலை 5 மணியளவில் ஆலயத்துக்கு வந்த சிலர் பூசகரிடம் தம்மை பண்டத்தரிப்பு முகாமைச் சேர்ந்த படையினர் என அறிமுகப்படுத்தினர். அந்த ஆலயத்துக்கு சொந்தமான தீர்த்தக்கேணி அதனை அண்டியுள்ள அரசமரம் உள்ள நிலப்பகுதி தொடர்பில் கேட்டறிந்துள்ளனர். அந்த கேணி அரசமரம் உள்ள நிலப்பகுதி யாருக்கு சொந்தமானது என அவர்கள் பூசகரிடம் வினவியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பூசகரால் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கு நேற்று காலை தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பாவண்ணா கஜதீபன் அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடினர். கந்தரோடையில் தொல்பொருள் திணைக்களத்துக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆலயத்தை சிங்களம் பேசும் நபர்கள் வந்து விசாரித்தமை ஊர் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் கொள்கைகளுக்கு பொதுநலவாய நாடுகள் ஆதரவு, தினேஷ் குணவர்தன நம்பிக்கை என்ற செய்தி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் கொள்கைகள் மற்றும் நிலைப்பாடுகளுக்கு பொதுநலவாய நாடுகள் ஆதரவு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருந்தார். இங்கிலாந்தின் தெற்காசிய மற்றும் மனித உரிமைகளுக்கான அமைச்சர் தாரிக் அகமட் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோருக்கு இடையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தொலைபேசி வழி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது முக்கியமாக கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன நேற்றைய தினம் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். இக்கலந்துரையாடலின் போது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி நவாஸ் தலைமையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய விசேட ஆணைக்குழு தொடர்பில் தாரிக் அகமடிடம் எடுத்துரைத்ததாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வதனால் வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட குழுக்கள் மற்றும் நீதி ஆகியவற்றின் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பில் இக்கலந்துரையாடலின் போது அமைச்சர் தினேஷ் குணவர்தனவிடம் எடுத்துக் கூறியதாக நேற்று அமைச்சர் தாரிக் அகமட் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தீவகத்தில் நாளை காணி விடுவிப்புக்கான கவனஈர்ப்பு வலுச்சேர்க்குமாறு அழைப்பு. வேலணை, மண்டைதீவு மற்றும் மண்கும்பான் பிரதேசங்களில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக இலங்கை கடற்படையால் அபகரித்து வைத்துள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்க கோரி நாளை திங்கட்கிழமை காலை 8 மணியளவில் பாதிக்கப்பட்ட மக்களின் ஏற்பாட்டில் வேலணை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் கேதீஸ்வரன் ஞானேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதனன்று இலங்கை வருகின்றது 6 லட்சம் கொரோனா வைரஸ் தடுப்பூசி. இந்தியாவிலிருந்து 6 லட்சம் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனோகா கொரோனா தடுப்பூசிகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை 6 லட்சம் கொரோனா வைரஸ் தடுப்பூசி இலங்கைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் முகமாக இந்தியாவிடமிருந்து குறித்த 6 லட்சம் தடுப்பூசிகள்
பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அவர், அதாவது குறித்த 6 லட்சம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து கோவிட் தடுப்பூசிகளை வாங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேலும் தெரிவித்திருந்தார். ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனோகா தடுப்பூசியை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த இலங்கை அரசாங்கம் நேற்று வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் ஆபத்தாக மாறும் வவுனியா கொத்தணி. வவுனியா நகர கொரோனா தொற்று கொத்தணியுடன் தொடர்புடையோரிடம் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் மேலும் 3 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நேற்று வவுனியா நகர கொத்தணியுடன் தொடர்புடைய 273 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். வவுனியா மாவட்டத்தின் நகர்ப்பகுதியில் உள்ள பஜார் வீதி, தர்மலிங்கம் வீதி மற்றும் மில் வீதிகளில் காணப்படும் வர்த்தக நிலையங்களில் கடமை புரிபவர்களுள் 54 பேருக்கு கடந்த 8ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொடர்புடையவர்களிடம் முன்னெடுக்கப்படும் பரிசோதனைகளில் நேற்று 3 தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய பரிசோதனையில் வடக்கு மாகாணத்தில் 6 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். அவர்களில் வவுனியா நகர கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடைய 3 அடங்குகின்றனர். மற்றொருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண் ஒருவருக்கு தொற்று உள்ளமை அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அவரது கணவருக்கு தொற்று உள்ளமை நேற்று கண்டறியப்பட்டது. மற்றைய 2 மன்னார் வைத்தியசாலையில் கண்டறியப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற வந்த நோயாளி, மற்றையவர் நேட்டா ஊடாக பயிற்சி பெற வந்த பயிற்சியாளர் என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி முடிவடைகிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இன்னும் ஒரு விளம்பர இடைவேளை. ஒரு பார்வை பகுதியினுடைய நிறைவு பகுதியாக அடுத்து நாம் வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்குள் செல்லலாம். இந்தியாவை பகைக்கவும் முடியாது, உடன்படிக்கையை மீறவும் முடியாது, ஜனாதிபதி கோட்டா பகிரங்க அறிவிப்பு என்ற செய்தி. முன்னைய அரசு இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை நான் நினைத்தால் போல் நிராகரிக்க முடியாது. அவ்வாறு செய்தால் நாம் சீனாவை சார்ந்துள்ளோம் என்ற தவறான நிலைப்பாடு உருவாகும். இவ்வாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார் என்ற அந்த செய்தி. இந்தியாவுடன் செய்து கொள்ளும் துறைமுக அபிவிருத்தி வேலை திட்டம் கடனோ குத்தகை வேலை திட்டமோ அல்ல, இது முற்றுமுழுதாக முதலீடாகும். அரசு முன்னெடுக்கும் சகல வேலை திட்டத்துக்கும் நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார் என்று அந்த செய்தி செல்கிறது. களுத்துறையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் தற்போது சில நெருக்கடி நிலைமைகள் உருவாகியுள்ளன. துறைமுக அபிவிருத்தி விடயங்களில் தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்றன. இதேபோன்று MCC ஒப்பந்தம் தொடர்பான சில சிக்கல்கள் எழுந்த வேளை குழு ஒன்றை அமைத்து அந்த ஒப்பந்தத்தின் நன்மை தீமைகளை ஆராயவும் எனக்கு அறிவிக்கவும் வலியுறுத்தினேன் என்றார். கந்தரோடை வற்றாக்கை அம்மன் கோவில் தீர்த்தக்கேணி காணியை அபகரிக்க முயற்சியா இராணுவம் என தெரிவித்து இனம் தெரியாதோர் விசாரித்ததால் பொதுமக்களிடையே குழப்பம் என்ற செய்தி எல்லா பத்திரிகைகளையும் போல வலம்புரி பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வயோதிப பெண் பருத்தித்துறையில் சடலமாக மீட்பு. பருத்தித்துறை துறைமுக கடற்பரப்பிலிருந்து வயோதிப பெண் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பிரதான வீதி பருத்தித்துறையைச் சேர்ந்த சிவபிரகாசம் புனிதவதி 80 வயது நிறைந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் வாசுதேவா, பதில் நீதிபதி நடராஜா ரஜீவன் மற்றும் பருத்தித்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தம் சிவராஜா ஆகியோர் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டிருந்தார். தனிமைப்படுத்தப்பட்ட மணமகளுக்கு குறித்த நேரத்தில் நேற்று திருமணம். சுகாதாரத்துறையினரை நடத்தி வைத்தனர் பருத்தித்துறையில் சம்பவம் என்ற செய்தி. வீட்டில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்த மணப்பெண்ணுக்கு நேற்று குறிக்கப்பட்டிருந்த சுப வேளையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் சுகாதார பரிசோதகர் போலீசார் இணைந்து ஆலய முன்றலில் வைத்து சுகாதார நடைமுறைகளின் சமயாசாரப்படி திருமண நிகழ்வு நடத்தப்பட்டது. பொது சுகாதார பரிசோதகர் போலீசாரின் கண்காணிப்பின் கீழ் சிவாச்சாரியார் ஒருவரால் இந்த திருமண நிகழ்வு நேற்று முற்பகல் இந்து சமய முறைப்படி நடத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதி சுய தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் வரும் 28ஆம் தேதி PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படும் என்றும் சுகாதார மருத்துவ அதிகாரியால் அறிவிக்கப்பட்டது.
போலி வாக்குறுதிகளை நம்பி சர்வதேசம் இலங்கையிடம் ஏமாற்றம் அடையக்கூடாது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி அமைத்துள்ள அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பான அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகை. இதேவேளை அருகிலேயே பொதுஜன வாக்கெடுப்பை கோர இதுவே சிறந்த தருணம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு. தமிழர்களுக்கு பொதுஜன வாக்கெடுப்பு தேவை என்று ஐநா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவிற்கு சொல்வதற்கு இதுவே சரியான தருணம். இந்த நேரத்தை நாங்கள் தவறவிட்டால் வேறு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்காது என்று வவுனியாவில் கடந்த 1436வது நாளாக சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்து வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர் என்ற செய்தி. அவர்கள் போராட்டம் மேற்கொள்ளும் பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள், காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகள், அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவியுங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுங்கள் போன்ற கோரிக்கைகளை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் முன்வைத்தோம். ஆனால் அது எவையும் நடந்தேறாமல் நாம் ஏமாற்றப்பட்டோம். எனவே தமிழர்களின் தேவை பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட அரசியல் தீர்வு ஒன்றே என்று தெரிவித்தனர் என்ற செய்தி செல்கிறது. அதே நேரம் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி அமைத்துள்ள உள்ளக விசாரணை குழுவை கண்டு பன்னாட்டு அரசுகள் ஏமாறக்கூடாது என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு எச்சரித்துள்ளது. மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கை அரசின் மோசமான நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலின் தீவிர கவனத்தில் உள்ள நிலையில் இந்த உள்நாட்டு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று அந்த அமைப்பின் தெற்காசிய இயக்குனர் மீனாட்சி கங்குலி தெரிவித்தார் என்ற செய்தி. துப்பாக்கி முனையில் மிரட்டி இளம் குடும்ப பெண்ணின் கழுத்தை அறுத்து கொள்ளை என்ற செய்தி. செம்பியன்பற்றில் சம்பவம். செம்பியன்பற்று வடக்கு முனை பகுதியில் துப்பாக்கி முனையில் வைத்து இளம் குடும்ப பெண் இவ்வாறு பெண்ணின் கழுத்தை அறுத்து கொள்ளையிட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. டேனுஜா வயது 21 என்ற குடும்ப பெண்ணை கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு 8 பேர் கொண்ட கும்பல் போலீஸ் என கூறி வீட்டிற்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்ப பெண்ணை அச்சுறுத்தியதுடன் கழுத்தை அறுத்துள்ளனர். வீட்டிலிருந்து 25 பவுண்ட் நகை மற்றும் 83,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த 42 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றால் மேலும் 2 பலி, உயிரிழப்பு 280 உயர்வு, மேலும் 353 பேருக்கு தொற்று என்ற செய்தி. கொரோனா வைரஸால் நேற்றும் 2 உயிரிழந்துள்ளதுடன் 353 பேர் பாதிப்படைந்துள்ளனர். இவை வலம்புரி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். இது தவிர காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளையும் பார்த்துவிடலாம். காலைக்கதிர் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் மற்றொரு ஆணைக்குழுவை நியமித்தமை ஏமாற்றுத்தனம், கேலிக்கூத்து, அவமதிப்பு என்று ஜஸ்மின் சூக்கா காட்டமாக வெளியிட்ட நீண்ட செய்தியை முதற்பக்க பிரதான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது காலைக்கதிர். மோசமான சர்வதேச குற்றங்கள் எவையாவது இலங்கையில் புரியப்பட்டனவா என்பதை ஆராய்வதற்கு இன்னும் ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கப்பட்டமை மிகவும் கேலிக்கூத்தானதாகவும் ஏமாற்றுத்தனமானதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை அவமதிப்பதாகவும் உள்ளது. இந்த ஆணைக்குழுவானது தெளிவற்ற மற்றும் நேரத்தை வீணடிக்கும் ஒன்று மாத்திரமே. அத்துடன் அதற்கு நம்பகத்தன்மை வழங்கப்பட்டால் அது ஐநாவின் முழு நடவடிக்கையுமே பலவீனமாக்கும். இவ்வாறு தென்னாப்பிரிக்காவின் இடைநிலை நீதி அதிகாரியும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளருமான ஜஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது. மனித உரிமைகளை மீறியோர் மீது இலக்கு வைத்த நடவடிக்கைகள். ஜெனீவா அறிக்கையில் கடும் சாட்டை. இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என நம்பகமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணத்தடையை விதிக்க வேண்டும் எனவும் அவர்களின் சொத்துக்களை முடக்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கவுன்சிலில் பரிந்துரைத்துள்ளது.
இலங்கை தொடர்பில் இம்முறை ஜெனீவா கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சமர்ப்பிக்க உள்ள அறிக்கையிலேயே மேற்படி விடயம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அறிய வருகிறது. இந்த அறிக்கையின் முன்கூட்டிய பிரதி இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேக்கு ஐக்கிய மனித உரிமைகள் சபை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சரின் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என அறிய முடிகிறது. ஜெனீவா அமர்வில் இம்முறை இலங்கை கடும் நெருக்குவாரங்களை சந்திக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் அணியினரும் ராஜபக்ஷ அரசை எச்சரித்து வருகின்ற நிலையில் அதை நிரூபிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை அமைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மூவர் ஆணைக்குழு முழு கேலிக்கூத்து. கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் எம்பி விலாசல் இலங்கைக்கு எதிராக இம்முறை சர்வதேச பொறிமுறை வேண்டும், ஐநாவிடம் மன்னிப்பு சபை வலியுறுத்து என்ற செய்தி. வடக்கில் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 373 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 16 பேர் உட்பட 22 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என யாழ் போதனா வைத்தியசாலையின் போதனா வைத்தியசாலையிலிருந்து வந்த அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது காலை கதிர் பத்திரிகை. அதே நேரம் மேலும் 2 சாவு, கொரோனா காவு 280. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 280 அதிகரித்துள்ளது. இவர்களில் 267 பேர் 3வது அலையில் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தவிர இன்னும் 57,000 தாண்டியது கொரோனா தொற்று. நேற்றும் 724 பேர் பாதிப்பு என்ற செய்தி. இலங்கைக்கு எதிராக இம்முறை சர்வதேச பொறிமுறை வேண்டும், ஐநாவிடம் மன்னிப்பு சபை வலியுறுத்தியது. இலங்கையை கண்காணிக்க புதிய பிரேரணை மிக அவசியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து. உடன்படிக்கையை தூக்கி வீச முடியாது, இந்தியாவை பகைக்க விரும்பவில்லை, ஜனாதிபதி கோட்டா அறிவித்தார் என்ற செய்திகளையும் தாங்கி காலை கதிர் பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கிறது. இவைதான் வடக்கிலிருந்து இன்றைய தினம் வெளிவந்த பிரதான ஞாயிறு வாராந்தரி, அதாவது ஞாயிறு சிறப்பு பதிப்புகளுடன் கூடிய பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்வையிட்டோம். அந்த வகையில் உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். இன்றைய காலை பொழுதில் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.